கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். 77ஆம் சங்கீதம் 1-3 ஆகிய வசனங்கள். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். இப்போ காலம் கடைசி காலமா இருக்கு. கெஞ்சினேன் அப்படின்னா சில வீட்டுல வேணா கெஞ்சி கூப்பிடுவாங்க, மற்றபடி இப்போ கடினமான இருதயமா இருக்கு. இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம் எல்லா வீட்டுக்குள்ளுமே ஒரு கடினமான இருதயம். ஒரு 20 வருஷம் முன்பாகலாம் நல்ல சாஃப்டா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. ரொம்ப ஒரு வீட்டுக்குள்ள போனாலே ஒரு சமாதானமா இருக்கும். ஆனா இப்பமெல்லாம் சில வீட்டுக்குள்ள போனாலே அந்த சாஃப்ட்னஸ், அந்த ஒரு சமாதானம் நிறைய வீட்டுக்குள்ள இல்லை. ஏன் பிரதர் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால், நான் கட்டின வீடு அப்படிம்பாங்க. இயேசு எங்களுக்கு அந்த வீடு கட்டி கொடுத்தார் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இயேசு இருப்பார். நான் 2010 ஒரு வீடு கட்டினேன். வியாபாரத்தில் இருக்கும்போது நான் கட்டின வீடு அப்படின்னு சொன்னேன். 2014 வீடு நஷ்டப்பட்டு 2017 அந்த வீடை விற்று வெளியே வந்துட்டேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் கட்டின பாபிலோன் அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் யாரெல்லாம் சொல்றாங்களோ அந்த வீட்டுக்குள்ளலாம் சமாதானமே இருக்காது. 2015 2016 கண்ணீரோடு பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன், கண்ணீரோடு தேவனை தேட ஆரம்பிச்சேன். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். நாங்க திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறதுனால பக்கத்துல இருக்க சர்ச்சுக்கு போவோம். ரொம்ப மனசு சரியில்லைன்னா நேரா 4 மாடிக்கு கிளம்பி போயிடுவோம். 4 மாடியில் போய் கிளம்பி போய் அங்கே போய் உபவாச மீட்டிங்கில் போய் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். இப்படி எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நிறைய காரியங்கள் சொல்லலாம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். வீட்டில் தலைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு அப்படின்னா பிரச்சனை தாங்க முடியாம தேவனோட சமூகத்தை நோக்கி கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வருஷம் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, சோதனை காலம் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஜெபம் பண்ணா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கும். சத்துரு ஏகப்பட்ட காரியத்துல போராடிட்டு இருக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. தேவனை நோக்கி கெஞ்சுற பழக்கம் இருக்கா? பிரதர், எங்க வீட்டில் இருக்க பிரச்சனைக்கு நாங்க டெய்லி கெஞ்சிதானே பிரதர் ஜெபிக்கிறோம் அப்படிம்போம். சில குடும்பத்துல மட்டும்தான் அது இருக்கும், எல்லா குடும்பத்திலையும் சொல்ல முடியாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி இருக்கணும். தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? அந்த ஒரு வேர்டு ரொம்ப முக்கியம். மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமா? சில குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு பிரச்சனை, புருஷனுக்கு பிரச்சனை,
வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனைனா காத்திருப்பாங்க. சில குடும்பத்துல தேவைக்காக காத்திருப்பாங்க. சில குடும்பத்துல மட்டும்தான் எப்போதுமே காத்திருப்பாங்க. சில குடும்பத்துல மட்டும்தான் எப்போதுமே தேவனை தேடுவாங்க. சில குடும்பத்துல மட்டும்தான் எனக்காக நீ ஜீவனை தந்தீங்களாப்பா, என் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல தேவனை நோக்கி பாசமா அன்பா தேவனோட நாமத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கெஞ்சி கூப்பிடுவாங்க, உங்களை பார்க்கணும்ப்பா, ஆசையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சில குடும்பத்திலே என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அப்பாட்ட போய் பேசும்போது, அப்பா என் வீட்டுக்குள்ள இதுதான்ப்பா நடக்கு, என் பையன் இந்த பாவத்துல இருக்கிறான்ப்பா, என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியலப்பா, என் கணவர் இப்படி ஒரு அடிமையா இருக்காருப்பா, வீட்டுல கடன் இப்படி இருக்குப்பா, கெஞ்சினேன் கெஞ்சினேன். பிரதர், நிம்மதியே இல்லை பிரதர். அப்பாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். சில குடும்பத்துல யார்கிட்ட போய் சொல்ல தெரிய மாட்டேங்குது. அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்ம அவர்கிட்ட, அவருடைய சமூகத்திலே, அவருடைய பாதபடியிலே அவரை நோக்கி கெஞ்சி கூப்பிடும்போது செவி கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. செவி கொடுத்தார். உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்திலே கெஞ்சி கூப்பிட்டால் உங்க ஜெபத்துக்கு பதில் வரும். அவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம என்ன சூழ்நிலை, என்ன, நான் இருக்கிற இடம் திருநெல்வேலி, நீங்க இருக்கிற இடம் வேற நாடா இருக்கலாம், வேற இடமா இருக்கலாம். அங்க இருக்கிற இடத்துல என்ன சூழ்நிலை பரலோகத்துல தேவனுக்கு தெரியும். பரலோகத்துல தேவன் பார்ப்பார். அதனால நைட் நேரத்துல, பிரதர் முடியல, கெஞ்சுங்க, கூப்பிடுங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. என் சத்தத்தை உயர்த்தி என்று எழுதப்பட்டிருக்கு. உங்க சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க, அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்தி கூப்பிடுங்களேன், கெஞ்சி கூப்பிடுங்களேன். பேங்க்ல ஒரு லோன் வாங்கணும் அப்படின்னா ஒரு 10 நாள் 20 நாள் இந்த பேங்க் பக்கம் ஓயாம போயிட்டே இருப்பாங்க. கேட்டா லோன் வேணும் அப்படிம்பாங்க. ஒரு ஹவுசிங் லோனா இருக்கலாம், ஒரு பிசினஸ் லோனா இருக்கலாம், ஒரு பர்சனல் லோனா இருக்கலாம். ஏன்னா நான் வியாபாரத்தில் இருக்கும்போது லோன்லாம் வாங்கியிருக்கேன்ப்பா, அதனால சொல்றேன். 10 நேரம் 20 நேரம் போவாங்க ஒரு லோன் வாங்குறதுக்காக. பரலோகத்துள்ள தேவன்ட்டு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனுடைய சமூகத்திலே ஆவியோடும் உண்மையோடும் அவருடைய பாதப்படியில கைகளை விரித்து அப்பா அப்படி கூப்பிடுங்களேன். பரலோகத்துல தேவன் பார்ப்பார்ல. என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். ஆபத்து நாள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கா பிரதர்? எப்போதுமே ஆபத்தா தான் பிரதர் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, சொந்தக்காரன் பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை, எவ்வளவு பெரிய பிரச்சனையெல்லாம் இருக்கட்டுமே, ஆபத்து நாளில் கர்த்தரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டு இருந்தது. இரவிலும், அந்த வேர்டை நீங்க நல்லா நோட் பண்ணணும். இரவிலும் என் ஆத்துமா, என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. ஆவியில ஜெபிக்கும் போது இந்த அனுபவம் இருக்கும். நம்ம ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபிக்கும் போது முதல்ல தேவனை துதிப்போம், வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாவற்றையும் சொல்லிட்டு இருப்போம். சில குடும்பத்துல பதில் கிடைக்கிற வரையும் விடாம ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு பதில் தாங்கப்பா, எனக்கு பதில் தாங்கப்பா, எனக்கு பதில் தாங்கப்பா, எனக்கு பதில் தாங்கப்பா, என் குடும்பத்துல இப்படி இருக்குப்பா, எனக்கு ஒரு பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு இரவிலும், அந்த வேர்டை நீங்க நல்லா யோசிக்கணும். இரவிலும், ஒரு முழு ராத்திரி கூட இருக்கலாம். இரவிலும்
என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. சில குடும்பத்துல மட்டும்தான் இந்த அனுபவம் இருக்கும். எல்லா குடும்பத்திலும் சொல்ல முடியாது. நைட்டு படுத்து தூங்கும்போது சின்ன ஜெபம் பண்ணிட்டு தூங்குறவங்க இருக்குங்க. அவங்களாம் சின்ன ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஆனா சில குடும்பத்திலே ஆபத்து நாளா இருக்கும். அவங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். பிரதர், இந்த செய்தி எனக்கு தான் பிரதர் அப்படிம்பாங்க. ஆபத்து நாளா இருக்கும். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. ஏன்? அவங்க வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை. யார்கிட்ட போய் நிற்பாங்க? சொந்தக்காரன்ட்ட போய் நிற்க முடியாது, பேங்குக்கும் போக முடியாது, தெரிஞ்சவங்கள்ட்டையும் போக முடியாது. நாளைக்கு காலையில் இவ்வளவு தேவை இருக்கு, நாங்கள் யார்கிட்ட போய் நிற்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. அதெல்லாம் சில வீட்டுக்குள்ள மட்டும்தான் அப்படி இருக்கும், வெளியே தெரியாது. கண்ணீரோடு நிற்பாங்க, அழுவாங்க, வெளியே தெரியாது. அழுது 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 புலம்பிட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டு இருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. ஏன்னா அவ்வளவு பிரச்சனை. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நைட்டு ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டேன். ஆனா ஆத்துமாவில் ஆறுதல் இல்லையா? அதுல ஒரு வேர்டு, முக்கியமான வேர்டு வருது, ஆத்துமாவிலே ஆறுதல் இல்லை. இன்னைக்கு நைட் நேரத்திலே ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம சொல்லலாம். அப்படின்னா, ஆத்துமாவிலே ஆறுதல் இருக்கா? தேவன் அருளிய அப்பம் ஊழியத்திலிருந்து இரவும் போலுமாக அழகா செய்தி பேசுறோம், கேட்குறீங்க. உங்க ஆத்துமாவிலே ஆறுதல் இருக்கா? ஆறுதல் இருக்கா? உங்க ஆத்துமாவிலே ஒரு சமாதானம் இருக்கா? ஆத்துமாவிலே ஆறுதல் இருக்கா இல்லையா? உங்க ஆத்துமா ஆறுதலா இருந்துச்சு அப்படின்னா நைட்டு படுத்தா தூக்கம் வந்துடும். ஆத்துமாவில் ஆறுதல் இல்லாம இருக்கும்போது நைட்டு இந்த பக்கம் திரும்பி படுப்பாங்க, அந்த பக்கம் திரும்பி படுப்பாங்க, தலைவாணி சலனத்துல நனைஞ்சிரும், நைட்டு தூக்கம் வராம தூக்க மாத்திரை போடுவாங்க, பல பிரச்சனை, பல காரியங்கள் சொல்லுவாங்க. அதனால நைட் நேரத்திலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஏன்னா நைட் நேரத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. ஒரு குடும்பத்தில் ஜெபிக்க வரும்போது தாயார் சொன்னாங்க, என் பையன் கஞ்சா அடிக்காம பிரதர். ஒரு குடும்பத்தில் ஜெபிக்கும் போது ஒரு காட்டுக்குள்ள என் புருஷனை விட்டுட்டு போயிட்டான் வேற பொம்பளையோட. இப்படியே அந்த அக்கா சொன்னாங்க, எனக்கு பிள்ளை இல்லை, என் கணவர் மட்டும்தான் இருந்தார். வந்த இடத்துல வேற யார்ட்டையோ பழகி என்னை ஒரு காட்டில் கொண்டு விட்டுட்டு போயிட்டார். நான் கஷ்டப்பட்டு கையில் காசு இல்லாமல் வேற வேற ஆள்கிட்ட கேட்டு வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னாங்க. எப்படியாவது என் கணவர் மனம் திரும்பி வரணும் அப்படின்னாங்க. காலம் எப்படி இருக்கு பத்தியலா? என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். ஆனாலும் சில குடும்பத்தில் ராத்திரி ஃபுல்லா கை விரிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆத்மாவில் சமாதானம் இல்லாம இருக்கும். அப்படியே சில குடும்பம் இருக்குப்பா, இருக்கு. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். எத்தனை முறை தேவனை எச்சரிப்பு கொடுத்திருப்பாரு, இதை தப்பு பண்ணாத, இந்த பாவம் பண்ணாத, இது தப்பான காரியம், இது செய்யாத, இது செய்யாத, இது செய்யாத, எத்தனை முறை எச்சரிப்பு கொடுத்திருப்பாரு. சில குடும்பத்தெல்லாம் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. செய்யறது தப்புன்னு சொல்லி தெரியும், கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. தெரிஞ்சு 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 மறுபடியும் 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 தப்பு பண்ணுவாங்க. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன நடக்கு? ஒரே கண்ணீர் வாழ்க்கை. ஏன்? குடும்பத்துல என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு காரியத்திலே நினைச்சு 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 அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தோய்ந்து போயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே எந்த சூழ்நிலை நம்ம யோசித்து பார்ப்போமே. அதனால இரவு நேரத்திலே
ஜெபிக்க போறோம். கேளுங்க. சின்ன ஜெபம் தான் பண்ண போறேன். இருக்கிற இடத்துல முழங்கால் போடுவீங்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழல் செய்தி கேட்டாலும் சரிப்பா, உங்க பிள்ளைகளை கத்த சந்திங்க. குறைகள் குற்றங்களை கத்த மன்னிங்க. எல்லா குடும்பத்துக்கும் சமாதானம் வேணும். எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திக்கணும். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ளே விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும். தேவ தயவு உங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமாக பெருகட்டும். இரவு நேரத்தில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியக்கணும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க. இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம். கற்பதனையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்குங்க, தாயம்பிள்ளை ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போதும், நல்ல குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் பாவ அடிமை, விபச்சார அடிமை, மதுவான அடிமை, விக்கிர வழிபாடு, கஞ்சா வழக்கம், அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து வெளியில் வரணும். ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினால் எந்தெந்த வீட்டு குடும்பமாக கிரியை செய்து கொண்டு சத்துருவன் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறி விடட்டும். கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு குடும்பத்தையும் மீட்டெடுங்க. நைட் டியூட்டியில் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் டிராவலிங் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைக்குள்ளே அப்பா வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. நைட் நேரத்தில் தேவையில்லா பாவ அடிமையில் போய் சிக்கிவிடலாம். அப்படி எல்லா குடும்பத்தையும் வேலையடைங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கத்தோட கரத்தில் அப்படின்னா உங்களோட ரத்த கோட்டைகளை வேலையடைங்க. படிக்கிற பிள்ளை விசேஷமா தேவ ஞானத்தால் நிரப்புங்க. கத்தர் பொருட்படுத்துங்க. நைட் நேரத்தில் தனிமை, கடன் பிரச்சனை, நிந்தைகள், அவமானங்கள், தற்கொலை எண்ணங்கள், பலவிதமான பிரச்சனைகள், மரண பயம், மனுஷனை நம்பி ஏமாந்துட்டேன், அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா தந்திரமான கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறி மட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. நைட் நேரத்தில் படுத்து தூங்க போறாங்க, எங்க வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜா வாங்க. உங்க கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். பலவீனத்தோடு படுத்த படுக்கையில நிறைய குடும்பத்தில், ஹாஸ்பிட்டல்ல, எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தழும்புகளால சுகமானீர்கள் என்று வேதம் சொல்லுது. எங்களோட பலவீனத்தையெல்லாம் சிறுதில் சுமந்தவரை உண்மை அழைக்கிறோம், இயேசு கிறிஸ்து அழைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பூர்ண சுகம் தாங்க, தீர்காயுஸ் தாங்க. தேவனர்கள் எப்போ பிரேயர் மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் விடும். எல்லா குடும்பத்தையும் கத்த போடுங்க. அதிகால வேளையிலே துதிக்கிற துதியோட எழும்ப கத்த கிருபை செய்யுங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் விடும். வெளிநாட்டில் இருக்காங்க, எல்லா குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் கத்த சந்திங்க. வேலைக்கு அஜுவிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்தாங்க, வீடு கட்டுறாங்க, தடையில்லாமல் கட்டி முடிக்க கத்த கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவர்கள் அர்ப்பணிடும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. என் பேர் ரவிராஜ். தேவனர்களே எப்போ மினிஸ்டர்களுக்காக ஜெபித்துள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.